प्रथमो हनुमन्नाम द्वितीयो भीम एव च पूर्णप्रज्ञस्तृतीयस्तु भगवत् कार्यसाधका. गुरुभ्यो नमः परमगुरुभ्यो नमः ஸ்ரீமதானந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருभ्यो நமः ஹரி ஓம். அனைவருக்கும் வணக்கம். சேலம் பாலாஜி அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிறதுல இது 248வது எபிசோட். ஸோ இதுவரை நீங்கள் கொடுத்து வந்த அன்புக்கும் அதற்கும் மிக்க நன்றி. இந்த தடவை என்னன்னாக்கா, இந்த ஹனுமன் ஜெயந்தி வருகிறது. அதாவது தமிழ்நாட்டை தவிர ஆல்மோஸ்ட் பாக்கி எல்லா ஒரு மாநிலங்களிலும் இந்த சைத்திர மாத சுக்லபக்ஷ பௌர்ணமியைத்தான் ஹனுமன் ஜெயந்தியாக கொண்டாடுகிறார்கள். ஸோ கர்நாடகாவிலும் அதுபோல் தான் கொண்டாடுறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா, அதை ஒட்டி ஒரு ஹனுமனை போற்றி ஒரு பாடலை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அதாவது நார்மலாக தாசர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஹனுமனை மட்டும் தனியாக பாட மாட்டார்கள். இது ஹரி சர்வோத்தமா அப்படின்னாக்கா எல்லாவற்றிலும் உத்தமானவன் ஹரி. ஜீவன்களிலே யார் உத்தமானவன் பார்த்தீங்கன்னா வாயு தான் ஜீவோத்தமன். ஸோ வாயு ஜீவோத்தமா. அத்தகைய வாயுவான அந்த முக்கிய பிராணர் இருக்கிறார் இல்லையா, அவர் பல்வேறு அவதாரங்கள் இருக்கிறார். ஹனுமனாக வருகிறார், பீமனாக வருகிறார், மத்வாச்சாரியராக வருகிறார். திரேதா யுகத்திலே ஒரு அவதாரம், துவார யுகத்திலே ஒரு அவதாரம், கலியுகத்திலே ஒரு அவதாரம், அதுபோல வருகிறார். அதனால் தாசர்கள் எப்பொழுதுமே இந்த 3 பேரையுமே ஒட்டுமாகத்தான் பாடுவார்கள். தனியாக பாடுவதுங்கிறது ரொம்ப ரேராக இருக்கும். எந்த பாடலை எடுத்துக்கொண்டாலும் ஒரு ஸ்டான்ஸா ஹனுமாவதாரம், ஒரு ஸ்டான்ஸா பீமசேனனை பற்றி, ஒரு ஸ்டான்ஸா மத்வாச்சாரியரை பற்றி, இது மாதிரி தான் வரும். ஸோ அத்தகைய ஒரு பாடலைத்தான் இந்த முறையும் நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஈதனே லோககுரு வேத விக்யாத்தா அப்படிங்கிற ஒரு பாடல். அதாவது வாதிராஜர் கிருதி இது. இந்த பாடலை ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த ரேணுகா குருராஜன் அவர்கள் பாடியிருக்கிறார்கள். திருமதி ரேணுகா குருராஜன் அவர்கள் தாச சாகியத்திலே மிகவும் புலமை உடையவர், பற்றுடையவர், நிறைய பாடல்களை தெரிந்து வைத்துக்கொண்டு பாடல்களை பாடிக்கொண்டு வருபவர். நிறைய காலங்களாக ஸ்ரீரங்கத்திலே எல்லா பஜனை மண்டலிலும் பங்கேற்று பாடல்களை பாடி தாச சாகியத்தை பரப்பி கொண்டு வருபவர். புகழ்பெற்ற கர்நாடக இசை பாடகியான ஷியாமலா கோபாலின் சகோதரி ஆவார் இவர். ஸோ நமக்கு இவர் ஸ்ரீரங்கத்தில் இருந்து கொண்டு மிகவும் அருமையான ஒரு சப்போர்ட்டை கொடுத்து கொண்டிருக்கிறார், உதவியை செய்து கொண்டிருக்கிறார். இந்த முறை நான் என்ன செய்தேன்னா, ஒரு அர்ஜென்ட்டில் தான் கேட்டேன், எனக்கு ஒரு ஹனுமார் பற்றி ஒரு பாட்டு வேணும், கொஞ்சம் அனுப்ப முடியுமான்னு. காத்தால் 10 மணிக்கு கேட்டேன், முதல் 2 மணிக்குள்ளார ஒரு 6 பாட்டு பாடி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஈடுபாடு உடையவர், தாச சாகியத்தில் ஈடுபாடு உடையவர். அவருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னாக்கா, திருமதி ரேணுகா குருராஜன் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம். அதற்கு பிறகு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம். வாங்க இப்போ திருமதி ரேணுகா குருராஜன் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம். தனே லோக குரு வேத விக்யாதா ಭೂತಳದಿ ಶ್ರೀರಾಮ ದೂತನೆಂಬೋಗಾತ ಈತನೇ ಲೋಕ ಗುರು ವೇದ ವಿಖ್ಯಾತ. ಅಂದು ಹನುಮಂತನಾಗಿ ಅಖಿಲ ದಿಕ್ಕೆಲ್ಲವನು ಒಂದು ನಿಮಿಷದಿ ದಾಟಿ ಉದಲಿ ಲಂಕಿಸಿದ. ಅಂದು ಹನುಮಂತನಾಗಿ ಅಖಿಲ ದಿಕ್ಕೆಲ್ಲವನು ಒಂದು ನಿಮಿಷದಿ ದಾಟಿ ಉದದಿ ಲಂಕಿಸಿದ. ಇಂದೀವರಾಕ್ಷಿಯ ವಂದಿಸಿ ಮುದ್ರಿಕೆ ಕೊಟ್ಟು ಬಂದು ರಾಮರ ಪಾದ ಕೆರಗಿ ನಿಂತ ಗಾತ. ಈತನೇ ಲೋಕ ಗುರು ವೇದ ವಿಖ್ಯಾತ. ಅರ್ಜುನಗೆ ಗಣ್ಣನಾಗಿ ಅಂದು ದುರ್ಯೋಧನಲ್ಲ ಲಜ್ಜೆಯನ್ನು ಕೆಡಿಸಿ ಶರಧಿಕರನು ಗೆಲಿದ.
ಮುಜಗವ ಬಾದೀಪ ಮಗಧರಾಯನ ಸೀಳ್ದ ಸಜ್ಜನರ ಪ್ರಿಯ ಭೀಮ ಸೆನನೆಂಬ ಆತ ಈತನೇ ಲೋಕ ಗುರು ವೇದ ವಿಖ್ಯಾತ. ಮೂರಾರು ಎರಡೊಂದು ಮೂಢ ಮತಗಳ ಮುರಿದು ಸಾರಮಧ್ವಶಾಸ್ತ್ರ ಸಜ್ಜನರಿಗೊರದು ಊರ್ವಿಯೊಳಯವದನ ಪೂರ್ಣ ಸೇವಕನಾದ ಧೀರಮಧ್ವಾಚಾರ್ಯ ಲೋಕದೊಳು ಮೆರದ ಈತನೇ ಲೋಕ ಗುರು ವೇದ ವಿಖ್ಯಾತ. ಭೂತಳದಿ ಶ್ರೀರಾಮ ದೂತನೆಂಬ ಆತ ಈತನೇ ಲೋಕ ಗುರು ವೇದ விఖ్யாத. திருமதி ரேணுகா குருநாதன் அவர்கள் இந்த பாடலை மிக நன்றாக பாடியிருந்தார். அவருக்கு என்னுடைய பாராட்டுதலையும் நன்றியும் நாம் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பாட்டோட பல்லவி அனுபல்லவிக்கு போவோம். ஈத்தனே லோககுரு வேத விఖ్యాత பூதளதி ஸ்ரீராமதூதன் எம்பாத்தா. ஈத்தனேன இவன்தான், அதாவது கடவுள் மேலே அவர்களுக்கு இருக்கிற ஒரு நெருக்கத்தை காட்டுகிறது, அவ்வளோதான். உரிமையிலே அழைக்கிறார்கள். இவர்தான் லோகத்தின் குருவாக அழைக்கப்படுபவர். ஏன்னா அவர் தான் வாயு ஜீவாத்தமா, இந்த லோகத்திற்கே உலகத்திற்கே குருவாக ஜெகத்குருவாக அறியப்படுபவர். வேத விఖ్యాత, வேதங்களிலே மிகவும் தேர்ச்சி பெற்றவர். இவர் இந்த இடத்துல என்ன கொண்டு வர்றாருனாக்கா மத்வாச்சாரியரை கொண்டு வருகிறார். 3 பேரும் ஒரே அவதாரம் தான். ஸோ ஒரே அம்சம் தான். அதில் ஒன்றும் பண்ண 3 பேருமே முக்கிய பிராணர்கள் தான். அதனால் இப்படி ஆரம்பிக்கிறார். பூதளதி ஸ்ரீ ராமதூதன் எம்பாத்தா. இந்த உலகத்திலே அந்த ராமதூதன் என்று அழைக்கப்பட்டவன் இவன் அப்படின்னு சொல்றார். அப்படி இந்த பாடலை ஆரம்பிக்கிறார். அதாவது இவனே இந்த ஜெகத்குரு, இந்த உலகத்தின் குருவாக திகழ்கிறான். இவனே வேதங்களிலெல்லாம் பண்டிதனாக திகழ்கிறான். அதற்கெல்லாம் வியாக்கியானங்களை எழுதியவனாக, பிரம்மசூத்திர பாஷ்யங்கள் எழுதியவனாக திகழ்கிறான். இவனே அந்த ராமதூதனாகவும் திகழ்கிறான் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இந்த பல்லவி அனுபல்லவியோட அர்த்தம். இப்போ முதல் சரணத்துக்கு வருவோம். ಅಂದು ಹನುಮಂತನಾಗಿ ಅಗಿಲ ದಿಕ್ಕೆಲ್ಲವನು ಒಂದು ನಿಮಿಷದಿ போகி. அன்றைக்கு நீ என்ன செய்தாய்? ஹனுமனாக, ராமதூதனாக அந்த சீதையை தேடி அகில திக்கெல்லவனு ಒಂದು நிமிஷதி போகி. இந்த அகிலத்திலே உலகத்தில் இருக்கிற எல்லா திக்குகளுக்கும் 1 நிமிஷத்தின மிக விரைவாக சென்று உததி லங்கிசிதா, அந்த கடலை தாண்டினான். ஆனால் அவ்வளோ பெரிய விஷயம். கடலை தாண்டுவது என்பது ஈஸியான விஷயம் கிடையாது. அவர் கடலை தாண்டுகிறார். அந்த ராமனின் அருளால் அந்த கடலை தாண்டி இலங்கைக்கு செல்கிறார். அதை எங்கே சொல்கிறாங்க. போய் என்ன பண்ணுறாரு? ಇಂದೀವರಾಕ್ಷಿಗೆ ವಂದಿಸಿ முத்திரிகையன்னு இத்து. அங்கே அந்த தாமரை போன்ற கண்களை உடைய அந்த லக்ஷ்மியின் அம்சமான அந்த சீதாதேவியை பார்த்து வணங்கி அந்த சீதாதேவிக்கு ராமனுடைய அடையாளமாக அந்த முத்திரிகையனோ அந்த முத்திரை மோதிரத்தை கொடுத்து மீண்டும் வந்து ராம பாத கெரகி நின்ற ஆத்தா, மீண்டும் திரும்பி வந்து ராமனுடைய பாதத்தை சரணடைந்து நின்றவன் அப்படின்றாரு. அதாவது என்ன சொல்றாங்க? இந்த சுந்தரகாண்டத்தை தான் இவர்கள் ஒரே ஒரு பேராவிலே விவரித்து விடுகிறார். சுந்தரகாண்டம் என்று பெயர் வந்ததே எதற்காக? அதிலே கதாநாயகனாக திகழ்பவன் நம்முடைய அனுமன். அனுமனுக்கு இன்னொரு பெயர் சுந்தரன். அது மட்டுமல்ல, இந்த காண்டத்திலே அனுமன் வந்து தான் ஒரு சொல்லின் செல்வன் என்பதை அருமையாக நிரூபிக்கிறான். அதாவது கம்பராமாயணத்தில் ஒரு இது பார்த்தீங்கன்னாக்கா, ஹனுமன் வந்து செல்கிறான் இலங்கைக்கு, சீதையை சென்று இலங்கைக்கு சென்று அந்த சீதையை பார்த்துவிட்டு மீண்டும் வருகிறான். இது போல வேறு திக்குகளுக்கு வானரங்கள் சென்றிருக்கின்றன. எவ்வளோ பேரோ வராங்க.
ராமனை பார்க்கிறார்கள். ராமன் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வானரம் வரும்போதும் என்ன ஆயிற்று, சீதையை பார்த்தீர்களா, எப்படி இருக்கிறாள், எங்கிருக்கிறாள், இப்பொழுது அவளுடைய நிலைமை என்ன என்று கேட்கிறான். வருபவர்கள்லாம் ஒரு கதை சொல்கிறார்கள். இப்படி போனேன்னா, அப்படி போனேன்னா, அங்கே பார்த்தேன், இங்கே பார்த்தேன், இந்த பக்கமாக போனேன், பார்க்க முடியல. கடைசியில் என்ன பண்ணாங்க, இல்லை நான் சீதையை பார்க்க முடியலன்னு. அப்போ ராமனுக்கு வந்து ஒரு சோர்வு ஏற்படுகிறது. என்னது, இவ்வளவு பேர் சென்றார்கள், இவ்வளவு இடங்களுக்கு சென்றார்கள், என்னுடைய சீதையை பார்க்க முடியவில்லையே என்று அவனுக்கு வந்து மன வருத்தம் ஏற்படுகிறது. ஆனால் ஹனுமன் வருகிறான். வந்தோடனே ராமனை கேள்வி கேட்க விடலை. ராமன் என்னென்ன கேள்விகள் கேட்பாரோ அத்தனைக்கும் ஒரே வரியிலே பதில் சொல்லி முடித்து விடார். ராமனால் பிறகு கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் சொல்லின் செல்வன். ராமனை வந்து பார்க்கிறான். அவனுடைய பாதங்களை பணிந்து நின்று ராமன் கேட்பதற்கு முன்பாகவே என்ன சொல்கிறான், கண்டனன் கற்பினுக்கணியை கண்களால் இலங்கை தெண்டிரை. முடிஞ்சு போச்சு. 4 வார்த்தை தான், ஒரு சென்டென்ஸ். இனி ராமன் கேள்வியே கேட்க முடியாது. கண்டனன் பார்த்துட்டேன், அவ்வளோதான். ராமனுக்கு சந்தோஷம். அப்பா சீதை இருக்கிறாள், இதை அனுமன் பார்த்து விட்டான். அதை விட்டுட்டு நான் இப்படி போனேனா, கடலில் தாண்டினேனா, அங்கே போனேனா, அங்கே அசோகவனம் இருந்ததா, இதெல்லாம் சொல்லும்போது ராமனுக்கு என்ன ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும். என்ன பார்த்தியா பார்க்கலையா, சொல்லியா, அது மாதிரி வரல. அதனால தான் எடுத்தோன்னே சொன்னேன் கண்டனன். முடிஞ்சு போச்சு. இப்போ எப்படிப்பா இருக்கா, கற்பினுக்கு அணியை, அந்த கற்பினுக்கு இலக்கணமாக அணிகலனாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய சீதை. அப்போ ராமனுக்கு அடுத்த நிம்மதி, ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் தான் இருக்கா. கண்டனன் கற்பினுக்கு அணியை. அவருக்கு ஒரு சந்தேகம், இவரே போய் பார்த்தாரா, இல்லை வேற யாராவது பார்த்தது வந்து சொல்கிறது வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்காரா அப்படிங்கிற மாதிரி கேள்வி வரும் இல்லையா. அவனோட அடுத்த வார்த்தை பதில் கண்களால். கண்டனன் கற்பினுக்கணியை கண்களால். நான் தான் பார்த்தேன், சந்தேகமே வேண்டாம். எங்கே பார்த்த, இலங்கை. இலங்கையா, அது எங்கே இருக்குது, தெண்டிரை, தெற்கு பக்கத்திலே கடலை தாண்டி இருக்கிறது. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. பாருங்கள், பார்த்துட்டேன், ரொம்ப நல்லா இருக்காங்க, நானே தான் பார்த்தேன், எங்கே இருக்காங்க, அது எங்கே இருக்குது, எல்லாத்துக்கும் பதில் சொல்ல. அதுதான் இவன் சொல்லின் செல்வன் சொல்கிறாங்க. ஸோ அதை தான் இந்த இடத்துல இவர் கொண்டு வர்றார். இப்போ பாடலுடைய அடுத்த ஒரு சரணத்துக்கு போவோம். இந்த சரணத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இவர் பீமசேன மகாராஜை கொண்டு வருகிறார். அதாவது திரேதாயுகத்திலே அனுமனாக வந்து அந்த ராமனின் சேவை செய்கிறார். துவாபரயுகத்திலே பீமசேனனாக வந்து அந்த கிருஷ்ணனின் சேவை செய்கிறார். கலியுகத்திலே மத்வாச்சாரியராக ஆனந்த தீர்த்தராக வந்து அந்த வேதவேசர், அவரும் கடலுடைய இந்த ஸ்ரீஹரியின் அவதாரம் தான், அவருடைய சேவை செய்கிறார். அதுதான் இந்த 3 அவதாரங்கள். ஸோ இந்த அவதாரத்தில் என்ன வராரு, பீமசேனனாக வந்து அந்த கிருஷ்ணனுக்கு சேவை செய்ததை கொண்டு வருகிறார். அதில் என்ன கொண்டு வர பாருங்க, அர்ஜுனனிಗೆ அண்ணனாகி அந்த துரியோதனன லஜ்ஜையனு கெடிசி. அர்ஜுனுடைய அண்ணனாக வந்து நீ, மகாபாரதத்திலே அர்ஜுனுடைய அண்ணனாக வந்து நீ என்ன செய்தாய், அன்று அந்த துரியோதனுடைய அந்த ஒரு கௌரவத்தை பாழடித்தாய். அவனுக்கு என்ன ஒரு இருமாப்பு இருந்ததோ அதை அழித்தாய். லஜ்ஜையனே கெடிசி, அவனுக்கு ஒரு கௌரவம் இருந்தது, ஒரு இருமாப்பு இருந்தது, தன்னை விட பெரியவர் இல்லை, அதை நீ அழித்தாய். அவனுடைய ஒரு இருமாப்பை அழித்தாய். லஜ்ஜையனே கெடிசி ஷட் ரதிகரனு கெளிதா. அந்த மகாபாரத போரிலே இவர் என்ன செய்கிறார், 6 முக்கியமானவர்களை வெல்கிறார். நம்ம அதிரதர்கள் மகாரதர்கள்னு சொல்லுவாங்க. அதுபோல இந்த ஷட்ரதிகரோ அப்படிம்பாங்க. யாருன்னாக்கா துரியோதனன், துஷாசனன், கர்ணன், அப்புறம் வந்து துரோணர், ஜெயத்ரதன், இவர்கள் எல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஷட்ரதிகரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 6 பேரையும் வென்ற பீமசேனன் இவன் அப்படின்னு சொல்றாரு. ದುರ್ಯೋಧನನ ಲಜ್ಜೆಯನ್ನು ಕೆಡಿಸಿ ಷಟ್ರಧಿಕರನು ಗೆಳಿದ ಮೂರ್ಜಗವು ಮೆಚ್ಚಲು ಮುನ್ನ மாகதன சீழித. இந்த 3 உலகம்படியாக, இந்த 3 உலகம்படியே உலகங்களுமே மெச்சும்படியாக இந்த போருக்கு முன்பாக இது நிகழ்ந்தது. துரியோதனுடைய லஜ்ஜையை அழித்தது, அந்த ஷட் ரதிகளை ஜெயித்ததெல்லாம் போரின் தமிழ். அதற்கு முன்பாக இந்த 3 ஜகமுமே, இந்த 3 உலகம்படியே மெச்சும்படியாக மாகதன சீழிதா, அந்த மகத தேசத்தை சேர்ந்த இந்த ஜராசந்தன் இருக்கிறான் இல்லையா, அவனை வென்ற அப்படின்றாரு. அதாவது ஜராசந்தன் வந்து எப்பவுமே இந்த கிருஷ்ணனுக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறான். அவனை வெல்வதற்கு முடியவில்லை கிருஷ்ணனால். முடியவில்லைன்னு இல்லை, அவனுடைய மரணம் கிருஷ்ணனின் கையால் இல்லை என்பது விதி, அவ்வளோதான். ஸோ அப்படி ஆகும்பொழுது இவர் என்ன செய்கிறார், இந்த ஒரு முறை இந்த ராஜசூய யாகம் நடக்கும் நேரத்திலே கிருஷ்ணர், அர்ஜுனர்,
பீமன் 3 பேரும் ஜெயத்ரதன் போரிட அந்த ஜராசந்தனுடன் போரிட செல்கிறார்கள். அப்போ என்ன ஆகுதுன்னாக்கா அவர் கேட்குறார், நீ எங்களுடைய நாங்கள் 3 பேர் வந்திருக்கிறோம், உன்னுடைய போராடுவதற்காக வந்திருக்கிறோம், எங்களுடன் யாருடன் நீ போர் புரிய விரும்புகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜராசந்தனை கிருஷ்ணன் கேட்கிறார். அப்போ ஜராசந்தன் சொல்கிறான், நீ நிறையா தடவை என்கிட்ட தோற்று போயிட்ட, அர்ஜுனன் எனக்கு இணையானவன் அல்ல, இந்த பீமன் தான் எனக்கு இணையானவன், அவனுடன் போர் புரிகிறேன்னு சொல்லி போரிடுகிறார். அப்போது இந்த பீமன் அந்த ஜராசந்தனை 2ஆக கிழித்து தூர எறிகிறார். ஆனால் அவன் பிறக்கும் பொழுதே அவனை 2ஆக பிளந்து போட்டு விடுகிறார்கள். அப்போது ஜரா என்ற அரக்கி அந்த 2 துண்டங்களையும் சேர்த்து மீண்டும் குழந்தைக்கு உயிர்ப்பிக்கிறாள். அதனால் என்ன ஆகும்னா, நீங்கள் எப்போ ஜராசந்தனை 2ஆக கிழித்து போட்டாலும் அந்த 2 பாகங்களும் மீண்டும் ஒன்று சேர்ந்து உயிர் பெற்றுவிடும். பீமசேனனும் நிறைய முறை அவரை 2ஆக பிளந்து எரிகிறான், மீண்டும் அதை 2ம் ஒட்டிக்கொள்கிறது. அப்போ கிருஷ்ணன் வந்து செய்கை காமிக்கிறார், ஒரு தர்பியை கிழித்து அதை மாற்றி போட்டு அவருக்கு ஒரு செய்கை செய்கிறான், நீ இந்த உடலை கிழித்து அதை மாற்றி போட்டு விடு, அப்போ அது ஒன்று சேராதுன்னு. ஸோ அது மாதிரி காட்டும் பொழுது அதுபோலவே அந்த ஜராசந்தனுடைய உடலை கிழித்து பீமன் வெற்றி பெறுகிறான். அதை தான் சொல்கிறாருங்க. ஸோ அவன் மகத தேசத்தை சேர்ந்தவன். அதனால் மாகதன சீலிதா சஜ்ஜன பிரியா, சஜ்ஜனர்கள் பிரியனான பீமசேனன் எம்பாத்தா இவனோ, பீமசேனன் என்று கொண்டவன் இவன் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு இதை முடிக்கிறார். இப்போ பாடலுடைய கடைசி சரணத்துக்கு வருவோம். இங்கே வாதிராஜர் ஹயவதனா அப்படிங்கிற அவருடைய அங்கீதத்தை கொண்டு வந்து இந்த பாடலை முடிக்கிறார். இந்த இடத்துல என்ன பண்ணுறார், மத்வாச்சாரியரை பற்றி சொல்கிறார். மூராறு ಎರಡೊಂದು ಮೂಢ ಮತಗಳ ಜರಿದು, மூராறுனா 18, ಎರಡೊಂದುனா 3, 18 3 21 மதங்களை, மூட மதங்கள், அதாவது என்னன்னாக்கா இறைவனை பற்றி தவறான தகவல்களை தருவது, வேதங்களை பற்றி தவறான தகவல்களை தருவது, அதுபோல மதங்கள்லாம் மூட மதங்கள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான மதங்கள் 21 மதங்கள் அவர் காலத்தில் இருந்திருக்கிறது. அவர் காலத்திலே கிறித்துவமும் இருந்தது, இஸ்லாமும் இருந்தது, பௌத்தமும் இருந்தது, மற்ற மதங்கள் எல்லாம் இந்த மாயாவாத மதம் இது போல மதங்கள் எல்லாமும் இருந்தன. அது எல்லாவற்றையுமே வெற்றி கொண்டு என்ன பண்ணுறாரு, சார மத்வ சாஸ்திரவனு சஜ்ஜனிಗೆ ಕೊರೆದು, அதாவது நல்ல மத்வ சாஸ்திரம் இருக்கிறது இல்லையா, தத்துவவாதா என்று சொல்லக்கூடிய மத்வ மத சாஸ்திரம் இருக்கிறது இல்லையா, அதை சஜ்ஜனரிகே ஒரேது, அதாவது அவர்களுக்கு சொல்லி, அவர் தானே சொன்னார், அவருக்கு சொல்லி கூர்மஸ்ரீ ஹயவதன பூர்ண சேவகனாத, இந்த கூர்மாவதாரம் எடுத்த என்னுடைய இஷ்ட தெய்வமான அந்த ஹயவதனன் இருக்கிறான் இல்லையா, அவனுடைய பூர்ண சேவகனாக திகழ்ந்த தீர மத்வாச்சாரிய லோகதலு மெரத, இந்த உலகத்திலே மத்வாச்சாரியார் என்று பெயர் கொண்டு சஞ்சாரம் செய்த இந்த மத்வன் இவன் அப்படின்னு சொல்றாரு. செய்த இங்கே மேலே போயிடணும், ஈதனே லோககுரு வேத விக்யாத்தா அப்படின்னு சொல்றாரு. இவனே இந்த ஜெகத்குரு, இந்த உலகத்தின் ஜெகத்குரு, இந்த வேதங்களிலே விற்பனனாக திகழ்பவன் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை முடிக்கிறார். ஸோ ஒரு அருமையான ஹனுமா பீமா மத்வா பற்றிய ஒரு பாடலை பார்த்தோம். இந்த பௌர்ணமி என்று இந்த பாடலை பாடி அந்த முக்கிய பிராணரின் அருளை நீங்கள் பெறுவீர்களாக என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி. நன்றி, வணக்கம். ஸ்ரீ ஹனுமந்தாய நமக.